Hi viewers, welcome to Tom Math Lesson 3 Algebra Nature of Roots of a Quadratic Equation. Example number 3.4. Prove that the equation x square into p square plus q square plus 2x into pr plus qs plus r square plus s square equal to 0 has no real roots. So first நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா given equationக்கு has no real roots னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம வந்துட்டு types of roots வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, no real roots னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு டெல் கால்குலேட் பண்ணுறப்ப அந்த கிவன் ஈக்குவேஷனோட ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சி டெல் கால்குலேட் பண்ணுறப்ப அதோட ஆன்சர் ஜீரோவோட லெஸ்ஸாக இருக்கணும், அதாவது மைனஸ் வேல்யூவாக இருக்கணும். லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். அதான் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ப்ரூவ் தட் டெல் லெஸ் தென் ஜீரோ அண்ட் தென் if ps equal to qr then show that the roots are real and equal. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நிரூபிக்கணும்னா டெல் லெஸ் தென் ஜீரோன்னு கொண்டு வரணும். டெல்லோட வேல்யூ லெஸ் தென் ஜீரோன்னு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த டெல் வேல்யூவில் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர், பிஎஸ்க்கு பதிலாக கியூஆர் போடலாம், இல்லை கியூஆருக்கு பதிலாக பிஎஸ் போடலாம். அப்படி போடுறப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு இந்த roots of given equation are real and equal. அப்பனா என்ன மீனிங், del value is equal to 0, del equal to 0 னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ given equation எடுத்து அதிலிருந்து ABC எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ given equation என்ன பாருங்க, x square into p square plus q square plus 2 into pr plus qs into x. ஸோ கொஸ்டினில் வந்துட்டு x 2 into xன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கோஎஃபிஷியன்ட் தனியாக பிரித்து எடுத்துட்டு எக்ஸ் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டுங்கிறப்ப லாஸ்ட்டாக எக்ஸ் எழுதிட்டேன். ஓகேவா? ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கிவன் ஈக்குவேஷன். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனில் ஏங்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் தவிர மீது என்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் தான். அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் தான் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி தான் எக்ஸ் டேர்ம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் டேர்மில் எக்ஸ் தவிர என்ன இருக்குது, 2 இன்ட்டு பிஆர் ப்ளஸ் கியூஎஸ். இதுதான் வந்துட்டு வேல்யூ ஆஃப் பி. அடுத்து வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் இது தவிர மீது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர், இதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ நம்ம வேல்யூ ஏ பி சி வந்துட்டு கிவன் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள், இந்த கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் நோ ரியல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறப்ப டெல் வேல்யூ லெஸ் தென் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, இதில் ஏபிசி வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி வேல்யூ என்ன, 2 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே பிஆர் ப்ளஸ் கியூஎஸ். ஸோ இதை பி வேல்யூ, இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, இது ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ என்ன, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர், இதை ஏ வேல்யூ இன்ட்டு சி வேல்யூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர், இதான் சி வேல்யூ. ஓகே, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் பிஏசியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா, அப்போ வந்து தனித்தனியாக அந்த கான்ஸ்டண்ட்டை தனியாக பண்ணுங்கள், இவ்வளோ இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தனியாக பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, 2 ஸ்கொயர் என்ன வரும், 4 இன்ட்டு பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ கான்ஸ்டண்ட்டை தனியாக ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டேன். அடுத்து பிஆர் ப்ளஸ் கியூஎஸ்ஸை ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டேன். மைனஸ் 4 இன்ட்டு இப்போ என்ன வரலாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, செகண்ட் ஃபேக்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து, இது ஃபஸ்ட்டு ஃபேக்டர், அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் ஃபேக்டரில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் எகெயின் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. இப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் then plus p square into s square. ஓகே, again செகண்ட் டேர்ம் எடுத்து மறுபடியும் ஸ்டார்டிங்கிலிருந்து பண்ணுவோம் இல்லையா. இப்போ என்ன வரும், ப்ளஸ் q ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 4 கூட ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். பாருங்க, இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா, 4 இன்ட்டு இப்போ வந்துட்டு ஏ வந்துட்டு பிஆர்னு வச்சுக்கலாம், பி வேல்யூ கியூஎஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுவோமா, பி ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா, அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஏ என்ன பிஆர் இன்ட்டு பிஆர் போட்டுக்குங்க ஏ வேல்யூ.
அடுத்து b வேல்யூ என்ன அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் qs. இப்போ 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர் b வேல்யூ qsன்னு எடுத்துட்டோம். இது ஸ்கொயர் பண்ணால் q ஸ்கொயர் இன்ட்டு s ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸுமே எடுத்துக்குவோமா, இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லா டேர்ம்ஸுமே எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபேக்டர்னு எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபேக்டர், செகண்ட் உள்ளது இது. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுலேயுமே 4 காமனாக இருக்கனால 4 நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பிக்யூஆர்எஸ் பிக்யூஆர்எஸ் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். அடுத்து வந்துட்டு மைனஸ் இது 4 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 டேர்ம்ஸையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்கே ப்ராக்கெட் வராது. மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர். ஸோ டேர்ம்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 4 வந்துட்டு காமனாக எடுத்துட்டோம். உள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் சேர்த்து எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எழுதிட்டு செகண்ட் இங்கே இருக்கக்கூடியது வந்துட்டு இங்கே இருக்கா, ஸோ நான் வந்துட்டு இங்கே கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், இதே டிட்டோ வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை வந்துட்டு இந்த 4 டேர்ம்ஸையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து காமன் டேர்ம்ஸ் வந்துட்டு இருக்கான்னு பாருங்கள். பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்கா, ஸோ இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்புறம் வேறு எது கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள், க்யூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இங்கேயும் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ரிமைனிங் வேறு எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் 2pqrs மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இந்த டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துடலாம். 4 இன்ட்டு 2pqrs மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், இது மட்டும் எடுத்து எழுதலாம். ஓகே, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துட்டோம். இப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு நம்ம 3 டேர்ம்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பாருங்கள். இப்போ 2 இன்ட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி இன்ட்டு எஸ் இருக்கா, ஸோ பி ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர். இப்போ பேஸில் பிஎஸ் இருக்குது, அதை மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். பிஎஸ் இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், க்யூவும் ஆரும் இருக்குமா, ஸோ அடுத்து அதை ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிங்க க்யூஆர். இப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடியதே வந்துட்டு பண்ணிட்டேன், 2 இன்ட்டு பிஎஸ் இன்ட்டு க்யூஆர்னு பிரிச்சுட்டேன். ஓகே, அடுத்து பாருங்கள், மைனஸ் ஆஃப் பிஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் க்யூஆர் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு பிஎஸ் பேஸில் இருக்குது, அதை சேர்த்துட்டு இதோட பவரில் இருக்க 2வை காமனாக ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்காக அப்படி மாற்றினேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு பிஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அந்த டேர்மில் இருக்கு இல்லையா, மைனஸ் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. பிஎஸ் ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு மைனஸ் வந்துடும், அப்போ வந்துட்டு ப்ளஸ் வருமா. ஓகே, இப்போ இந்த டேர்மில் இருந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் எடுத்துட்டா மைனஸ், இந்த ப்ளஸ் எப்படி பிரிக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, அப்போ இந்த ப்ளஸ் டேர்மில் இருக்க ஒரு மைனஸ் இங்கே இருக்குது, இன்னொரு மைனஸ் உள்ளே போடுங்க. மைனஸ் ஆஃப் இங்கே ஒரு ப்ராக்கெட் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே போடுங்க. இப்போ 2 இன்ட்டு பிஎஸ் இன்ட்டு க்யூஆர். ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுருங்க, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கிங்க. செகண்ட் இந்த டேர்ம் எழுதுகிறப்ப இங்கே ப்ளஸ் டேர்மை வந்துட்டு நம்ம மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு பிரித்து ஒரு மைனஸ் வெளியே ஒரு மைனஸ் உள்ளே போட்டுருங்க. அடுத்து இந்த டேர்ம் எழுதிக்கிங்க. இப்போ மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா இந்த டேர்மில் ப்ளஸ் இருக்குமா, க்யூஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டேன், இந்த ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த -4 சேர்த்திக்கிங்க, -4. ஓகே, இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏ வந்துட்டு என்னது பிஎஸ், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு பி என்ன இருக்குது க்யூஆர். அப்போ வந்துட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாமா, ஏ மைனஸ் பி, இங்கே மைனஸ் இருக்கிறனால ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா, நல்லா கவனிங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஏ வேல்யூ பிஎஸ், பி வேல்யூ க்யூஆர், அதனால் இங்கே மைனஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வரணும். ஏ வேல்யூ பிஎஸ் போட்டுக்கோங்க, பி வேல்யூ க்யூஆர் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். பார்த்தீங்கன்னா இப்போ இது ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும். எந்த நெகட்டிவ் வேல்யூவையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆயிரும், பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ இங்கே -4 இருக்குது சரியா. அப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் கிடைச்சாலும் மைனஸ் கிடைச்சாலும்
நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறோம். பிஎஸ் கியூஆருக்கு வேல்யூ தெரியாது, இருந்தாலும் நமக்கு கெஸ்ஸிங்கில் சொல்கிறப்ப என்னாகும், பிஎஸ் சப்ட்ராக்ஷன் கியூஆர் கொடுத்துருக்காங்களா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப அது நெகட்டிவ் வேல்யூவாகவும் கிடைக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாகவும் கிடைக்கலாம். ஸோ எந்த வேல்யூ கிடைச்சாலும் அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஓகேவா, அப்போ -4 கூட நம்ம பாசிட்டிவ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வேல்யூ கிடைக்க போகுது, நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்க போகுது. சரியா, நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ டெல் வேல்யூ எப்படி இருக்கும், நெகட்டிவ். டெல் இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆயிரும், லெஸ் தென் 0. அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, த ரூட்ஸ், அதாவது கிவன் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரியல் ரூட்ஸ் எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0ன்னு கிடைச்சிது அப்படின்னாலே நமக்கு எப்படி இருக்கும், நோ ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இஃப் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர், இஃப் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும், ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு டெல் வேல்யூ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச டெல் வேல்யூ இதுதான். இங்கே வந்துட்டு நம்ம டெல் இஸ் ஈக்குவல் டு பிஎஸ்க்கு பதிலாக கியூஆர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -4 இன்ட்டு பிஎஸ் அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் கியூஆருக்கு பதிலாக நான் பிஎஸ், அதாவது கியூஆர் வேல்யூவும் பிஎஸ் வேல்யூவும் ஈக்குவல் இல்லையா, அப்போ கியூஆருக்கு பதிலாக பிஎஸ்ஐ போட்டுக்கலாம், பிஎஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்துட்டு ரெண்டும் ஈக்குவல் வேல்யூஸ், அப்போ என்ன ஆயிரும், -4 இன்ட்டு இது 0 ஆயிருமா, 0. இப்போ -4 இன்ட்டு 0 0, அப்போ டெல் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், இப்போ வந்துட்டு பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆராக இருந்துச்சுன்னா டெல் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அப்போ கிவன் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். டெல் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சதுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். தட்ஸ் ஆல். அவங்க சொன்னது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதை ப்ரூவ் பண்ணிட்டோம், இதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.